இப்ப தண்ணி இல்லைன்னா டொய்லெட் கூட பக்கத்துல போறேன். அப்ப அக்கடை விட்டா பாவிக்கிறாங்க. சில நேரம் அவங்க பேசுவாங்க, அது செய்வாங்க. அப்ப நான் 3 கொஞ்சம் இது பாக்கியலாங்க 6 மாசம் நான் என் வீட்டை சமைச்சு சாப்பிட்டு பொய்யண்டா நீங்க வீட்டுக்குள்ள பூந்து பாருங்க. என்ன இருக்கிறேன் கரண்ட் கூட அந்த வீட்டுக்குள்ள இல்ல. மழை பெஞ்சு ஓடுங்க அக்கடை விட்டா போய் படுத்தினா தண்ணி நீக்கி வீட்டுக்குள்ளே எல்லாம் வீடு ஒரு தற்போதைக்கு தயிரிக்கு அந்த டொய்லெட்ல நாங்க பாவியா மட்டும் ஒரு 3 வருஷம் இருக்கு. நாங்க டொய்லெட்ல அக்கடை விட்டா போறோம். அப்ப சில நேரம் சண்டை வந்து பேசுவாங்க. பிள்ளைகளு எனக்கு என்ன கிணத்துல அண்ணி குளிக்கல ஒரு பிள்ளைகளுக்கு. அப்ப ஸ்கூலுக்கு போற பிள்ளைய கூட நித்தாட்டம் எடுத்துறான். ரெண்டு கஷ்டத்தால அப்ப கதைச்சு தருதுனா அதுதான் கவலையா இருக்கு எனக்கு. அவர் சொன்னாரு அப்படி சம்பளம் கேட்டு கொண்டு விட்டவனுக்கு இப்படி என்ன நடந்தனா போட்டியில்லாம சொன்னாரு. இப்ப நீங்க இங்க இருந்து அனுப்புற நீங்க இவரை வேலைக்கு எடுத்து விட்டவர் ஒரு அண்ணன் எனக்கு பாவிக்க கூட டொய்லெட் எல்லாம் இல்லை. என்னோட இப்ப நான் அடகெல்லாம் வாங்கி வச்சுக்கேன். அப்ப அந்த அடகு எடுக்கிறாங்க எல்லாம் விடுறாங்களே. இப்ப நான் ஒரு லோன் ஒன்று எடுத்தேன். நான் இந்த வட்டி காசத்தில் அக்கௌண்ட் பண்ணேன். அந்த லோன் கட்டணும். அந்த லோனு நான் 6 மாசம் சொன்னா பாருங்க ஒரு காசும் இல்லாம நான் இப்படி நடத்தினேன். பக்கத்துல இருக்கிற அக்கா பார்த்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு அப்படி எனக்கு கூட காலில் வருத்தம் 3 மாசம் நான் நடக்காம இருந்தேன். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிரைவர்மன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் மாவடிவம் என்ற இடத்துல நிற்கிறோம். என்னத்துக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நாங்கள் அந்த தயாலினி என்ற பிள்ளைக்கு ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு போட்டிருக்கோம். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கா தான் எங்களை கால் பண்ணி இப்படி என்ன எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது என்று சொல்லி பேசினா. அப்போ அந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன், அக்கா அப்படி பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு புது இடம் தானே அக்கா, எங்களுக்கு தெரியாது பக்கத்தில் விசாரிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க ஜிஎஸ்டியை உறுதிப்படுத்தி ஒரு கடிதம் ஒன்று எடுத்து வைங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு சரின்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவியை செய்கிறோம்னு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த அக்கா ஜிஎஸ்டியை போய் அதுக்குரிய கடிதத்தையும் எடுத்து வச்சுருந்தாவோ அந்த கடிதத்தை நான் அதில் போடுவேன், நீங்கள் பார்க்கலாம். அதில் ஜிஎஸ் எழுதியிருந்தார், இந்த அக்கா கணவர் வெளிநாட்டுக்கு போய் 6 மாதம் வேலை இல்லை, சம்பளம் இல்லை, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறதாகவும் 3 பிள்ளைகள் இருக்கிறதாகவும் அவள் அவங்களோட பக்கத்தில் இருக்கிற அவங்களோட அக்காவை விட்டு தான் இப்போதைக்கு சாப்பாடு செலவு எல்லாமே அவங்களோட அக்கா பார்க்குறதா தான் அந்த அக்கா சொல்லி எழுதியிருந்தாவும். பார்ப்போம், உள்ளுக்குள்ளே போய் பேசி பார்ப்போம் அந்த அக்காட்ட. நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது ஒரு வகையில் சப்போர்ட்டிவ் அமையும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிணறுல தண்ணி அழுறதா? பாவிக்கு இல்லையா? பாவிக்கல அப்படியா? அந்த அக்கடை விட்டு தான் வந்திருக்கிறோம். அப்போ என்ன இருக்கிற அக்கடை பேசி பார்ப்போம். அக்கடை பிரச்சனை என்னன்றதை அவட வாயிலேயே கேட்டு பார்ப்போம். வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா. உங்களோட பேரு? தயாலினி. உங்களோட அவரோட பேர்? விஜயகாந்தன். விஜயகாந்தன். பெங்கவர் இப்ப அவர் துபாயில் இருக்காரு. எத்தனை மாசம் போய்? 6 மாசம். இப்ப நீங்க எங்களுக்கு கால் பண்ணி இப்படி கஷ்டம்னா எங்கட அவர் வெளிநாடு போய் வேலை இல்லை, சம்பளம் இல்லை, சாப்பாடு இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன காரணத்துக்காக இப்ப சாப்பாடு இல்லை, வேலை இல்லாம இருக்கிறாங்க? இவரு போய் 6 மாசம் அவரால் நம்பி தான் கொடுத்தனா 5 லட்சம் வட்டிக்கு வாங்கிட்டா கொடுத்தனா. ஒவ்வொரு மாசம் வட்டி கட்டுறதால இல்லாட்டி ஒருத்தரோட உதவி கட்டிக்க மாட்டேன். இவர் வெளிநாடு போயிட்டா கையெல்லாம் பாக்கியெல்லாம் காயம். இவர் இப்பயும் கோல் எடுத்து கத்திட்டு பக்கத்துல ஆகட்டில கொண்டு காட்டிட்டா சாப்பாடு இல்லையா எடுத்து இப்ப விரிக்காருடா. நான் இல்லாட்டி ஒருத்தரோட உதவி கேட்கல. எனக்கு குடிக்க கூட இப்ப தண்ணி இல்லைன்னா டொய்லெட் கூட பக்கத்துல போறேன். அப்ப அக்கடை விட்டா பாவிக்கிறாங்க. சில நேரம் அவங்க பேசுவாங்க, அது செய்வாங்க. அப்ப நான் 3 கொஞ்சம் இது பாக்கியலாம் 6 மாசம் நான் என் வீட்டை சமைச்சு சாப்பிட்டு பொய்யண்டா நீங்க வீட்டுக்குள்ள பூந்து பாருங்க. என்ன இருக்கிறேன் கரண்ட் கூட அந்த வீட்டுக்குள்ள இல்ல. மழை பெஞ்சு ஓடுங்க அக்கடை விட்டா போய் படுத்தினா தண்ணி நீக்கி வீட்டுக்குள்ளே எல்லாம் வீடு ஒரு தற்போதைக்கு தயிரிக்கு அந்த டொய்லெட்ல நாங்க பாவியா மட்டும் ஒரு 3 வருஷம் இருக்கு.
நாங்க டொய்லெட்ல அக்காடை விட்டா போறோம். அப்ப சில நேரம் சண்டை வந்து பேசுவாங்க பிள்ளைகளு. எனக்கு இந்த கிணத்துல அள்ளி குளிக்கல ஒரு பிள்ளைகளுக்கு. அப்ப ஸ்கூலுக்கு போற பிள்ளைய கூட நித்தாட்டம் எடுத்துறான் ரெண்டு கஷ்டத்தால. அந்த புள்ள சொல்லுது நான் போகணும் 10 வயசு புள்ள அப்படி தானே விடுகிறதே இல்லை. அப்ப அது போகத்தானே 3 மாசம் 4 மாசம் டியூஷன் காசு கூட கட்டினான். டியூஷனுக்கு கூட போக கட்டவன் நித்தாண்டி அந்த புள்ள படிக்கிற பிள்ளை ஏஜென்சி மூலமா அனுப்புனீங்களா? ஏஜென்சி மூலமா எங்களுக்கு தெரியாண்ணா. நான் இப்ப உங்ககிட்ட உதவி கேட்ட மாதிரி அந்த பொடி என்ற போன் நம்பர் எடுத்து உதவி கேட்டேன். நான் சவுதியில இருந்து வந்தேன். நான் சவுதிக்கு போய் 1 வருஷம் 3 மாசம் அங்க எனக்கு சம்பளம் கிடைக்கல. நான் சவுதியில 5 வீடு மாத்தினவங்க. அங்க இருந்து நான் என்னத்துக்கு அந்த பிள்ளைகளுக்காக தான் போனேன். இவரை போக்காட்டி இப்ப நேரத்துடைய அந்த காயம் வேற இயக்கத்துல இருந்த ஒரு 10 வருஷம் இயக்கத்துல இருந்தேன்னா இப்ப அவருக்கு என்ன பெருத்து வேலை செய்யறேன்னு சொன்னா கை ஒன்றுக்கு மேல் அமெரிக்கா பீஸ் உண்டு அந்த கையில எண்ணத்துல இருக்காமனு சொல்லி கத்துறாரு. அப்படி அவர் எடுக்கிறது கூட என்கிட்ட வசதி இல்லைன்னா நான் அப்படி தவறு சொன்னாரு. இப்ப நான் பொட்டியில வரதுக்கு எனக்கு விருப்பம்ல கேக்குறாரு. டாக்டர் இருந்தது எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியாம. உங்களுக்கு அங்க துபாயில வேற யாரும் தெரிஞ்ச எப்படி ஒரு தெரிஞ்சாலும் ஒரு ஆள் இருந்தேன்னா அவர்கிட்ட வேறையா காசு கொடுத்தனாங்க. ஒரு பொடியன் காசு வேண்டி எங்களை தம்பி முன்னுண்டு அவன் 200 காசு கொடுத்து அந்த காசை தம்பி கட்டினவன். நீ எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இல்ல. அவங்க ஏழாண்டுத்தாங்க அங்க இருக்கிறவங்களும் சொல்லி அவருக்கு ஒரு வேலை உண்டு மாறி எங்க அது கொடுக்க ஒரு ஆள்கிட்ட போன் பண்ணிட்டு கதைச்சினா ஒரு அக்கா அப்படிதான் உதவி கேட்க அந்த அக்கா போன் நம்பர் தெரியும். அவன் 150 காசு கேட்கிறான். அப்ப என்ன கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லைண்டா. அப்படி செய்யறதுட்ட காசு இல்லை. நான் இப்படி இருந்தா அப்படி முன்னுடையும் பாக்குறேன். அதான கஷ்டமா இருக்கு. அதான் இந்த செய்யற உதவி எனக்கு நீண்டோடுமா நீடிங்க இல்லைன்னு செய்யறா என்ன செய்யணும் எனக்கே தெரியாது. அப்படி இருக்கிறதுக்கு இல்ல. இப்ப நம்ம வந்திருக்கோம் தானே அப்படி நீங்க அந்த அளவுக்கு முடிவு எடுக்க கூடாது. என்னன்னு சொன்னா பார்த்து இருக்கிறவங்க உங்களோட பிரச்சனை நீங்க சொல்றீங்க தானே. துபாய் நாட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும் இந்த அக்காட அவர நம்பரை நான் வாங்கி எடுப்பேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொன்னா அந்த நம்பரை நீங்க வாங்கி எடுத்து கான்டாக்ட் பண்ணி அந்த அண்ணனுக்கு ஒரு வேலையை கொடுப்பீங்கன்னு சொன்னா இந்த 3 பிள்ளைகள் இருக்குது அவைக்கு அக்காட்ட ஃபர்ஸ்ட் கட்ட அம்மாவோட பிரச்சனையை கேட்டோன்னே சரியான மன வருத்தப்பட்டு காய்ச்சிருக்காவோ. அடுத்த கட்டம் வந்தாக்கா இப்போ உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? எங்களுக்கு சகோதரர் 5 பேர். 5 பேர். நீங்க எத்தனையாவது? நான் 4வது பிள்ளை. 4வது பிள்ளை. எத்தனை ஆம்பளை எத்தனை பொம்பளை? 3 ஆம்பளைகளும் 2 பொம்பளைகளும். 3 ஆம்பளைகளும் 2 பொம்பளைகளும். அண்ணாமார் 2 கல்யாணம் கட்டித்தாங்க. எல்லாரும் கல்யாணம் கட்டித்தாங்க. ஆனா நல்ல உதவி செஞ்சவங்கண்ணா. இந்த வள உறுதி கூட அடகுல இருந்தேன். நான் படிச்சுட்டு வெளிநாடு போறதுக்கு என்ன காசு எடுக்கிறதுக்கு அவங்க செஞ்சவங்க. அப்ப நான் திருப்பி இப்ப கேட்கறதுக்கான இப்ப அவங்களோட வைஃப் மாதிரி இப்ப அவங்களுக்கு பிரச்சனை வந்தானே குடும்பத்துக்கு. இந்த பக்கத்துல இருக்கிற அக்காவும் தான் அவன் நல்லா பாக்குற வெண்ணியே. இப்ப அவரு இப்ப பிரச்சனை அவைக்கு ஒரு புள்ள இருக்கு. அப்ப நான் டெய்லியா நான் மட்டும் சொன்னா எல்லாரும் பாப்பாங்க. இப்ப 3 பிள்ளையும் தாயும் ஒரு ஆள் பாரம் எடுக்காதுதானே அண்ணா. நான் அன்றைக்கு வேறொரு முடிவில் அடுத்தேன். அப்ப இந்த புள்ளதான் விடல நீங்க போக கூடாது. என்னன்னு சொன்னா இப்ப 3 பிள்ளைகள் இருக்காங்க தானே அவங்களோட எதிர்காலத்தை நீங்க யோசிக்கணும். கஷ்டம்ன்றது ஒரு நிலையானது இல்ல. இப்ப உங்களோட கணவர் சகோதரங்களுக்கா? கணவர்கிட்ட சகோதரங்கள் 8 பேர். அவங்க இதுவரையில யாரும் எனக்கு உதவி செஞ்சதே இல்லை. அவங்க ஒருத்தரும் பாக்குறதும் இல்லை பெருசா. அவங்க செங்கலடி பீச் ரோட்ல இருக்காங்க. அவங்க ஒருத்தரும் பாக்குறது செங்கலடி இந்த சவுச்சந்திரம் இருக்காரு. அதுக்கு அந்த ரோடு நெட்டுக்கும் போகணும்னா பக்கத்துல சவுக்கால அவங்களோட வீட்டு பக்கத்துல அம்மன்புரம். குமாரவேலி அம்மாபுரம். இப்ப எத்தனை வருஷம் கல்யாணம் கட்டி? 11 வருஷம். 11 வருஷமா இங்க இருக்கிறீங்க? நீங்க உங்களோட சொந்த இடம் இது? இந்த மாவடிவம் விநாயகர் சித்தாண்டி உண்டு. இப்ப உங்களுக்கு ஏற்கனவே இப்படி வீடியோ எதுவும் எடுத்து உதவிகள் ஏதாவது கிடைச்சதா? ஒருத்தருமே உதவி செய்யல. நான் இதுவரையில உதவி கேட்கலன்னா. ஏன்னாண்டா எனக்கு இப்ப கணவன் இருக்காருதா. நீ அப்ப இருந்து கொண்டு நாம எப்படி இல்லைன்னு சொல்லி நான் ஒரு உதவி கேட்க விரும்பல. ஆனா இருந்ததுக்கான நான் கல்யாணம் கட்டி ஒரு 2 வருஷம் நல்லா இருந்திப்பேன். அதுக்கு பிறகு இப்படியான கஷ்டம் தான். நான் சவுதிக்கு போக வந்த நிலைமை என்ன பாருங்க. இவங்களை 1.5 வயசு விட்டு போட்டு போனேன். நான் உள்ளால அப்படி செஞ்செல்லாம் போனாலும் ஒரு காசும் கூட எனக்கு தரல. ஒருமிக்கு நான் அப்ப என்ன காசா முடிச்சு தந்துருந்தான். அவனை நம்பி எல்லாம் போனேன். நான் அப்படி எல்லாம் செய்யல. நான் அன்றைக்கும் வெளியில போறதுக்கு முடிவு எடுத்தேன். பொம்பளை புள்ள உடுது இல்லை என்னையே. நான் வேற முடிவில் அடுத்த அந்த புள்ளோட அந்த மாதிரி என்னோட எங்கட அம்மா இல்லாம நாங்க பட்டுனாங்க. எங்கட அம்மா செத்து கூட 28 வருஷம். அப்ப நான் அம்மா இல்ல மோசம் வைத்தா அப்பா இருக்காரு. பொம்பளை பிள்ளைய விட்டு போட்டு வேற என்ன விட்டு போட்டு போகல. ஒரு இடத்தையும் இப்ப எல்லா பிரச்சனையும் பருகுதானே. அதனால எனக்கு ஒரு இடத்தையும் போகல பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு. இப்ப உங்களுக்கு அந்த சமுத்தியால கியூஆர் அது எதுவும் கிடைக்குது? கியூஆர் வாரம் 8500 ஒரு மாசத்துக்கு. அந்த 8500 எடுத்தான்னா இப்ப நான் என்ன செய்யறேன் எனக்கு தெரியாம இருக்கு. அப்படிதான் பிரச்சனை போகுது. 8500 ஐயா இந்த காசு பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளும்
கஷ்டம் ஆவிக்கிற. இப்ப இவன் இருக்கிற பொடியன்களை பண்ணா விரும்பின சாப்பாடு தான் கேட்கறாங்க. இப்ப அவங்களுக்கு தெரியாத கஷ்டப்பட்டா என்னன்னு சாப்பாடு திருப்பி கேட்பாங்க. ஸ்கூலுக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு புள்ள இடியப்பம் கொண்டு போனா அதை கொடுக்கணும், வேற புள்ள பிஸ்கெட் அப்படி கொண்டு போனா அது வண்டி கொடுக்கணும். அடுத்தது வந்து இப்ப இது உங்களோட வீடு வளவு. கட்டி தந்தது இது நிறுவனத்தால இந்த வீடு தந்தேன் நாங்க 2003ஆம் ஆண்டு கொடுத்தேன். அந்த 2 லட்சம் காசு அந்த வீடு தானே இது. ஆனா வீடு இருக்கிற பேருக்கு தான் இருக்கி, உள்ளுக்குள்ள ஒன்றும் பாவிக்கலாம். நீங்க போய் என்ன பூந்து பாருங்க அப்படி இருக்கி. என்னட்ட டிவி என்றது இல்லை, இதுவரை இல்லை. நான் பேன் படுக்கிற கூட இங்க படுப்பேன், பேன் இல்லைன்னா வீட்டுக்கு படுக்கிறதுக்கு பேன் இல்லாட்டி படுக்க மாட்டானுகள். அந்த சூச்சி கட்ட அப்படி ஒன்றுமே வேலை செய்யல, பிள்ளைக்கு ஒன்றும் வேலை செய்யல. வீட்டுக்குள்ள சும்மா ஒரு வீடண்ட முறைக்கு வச்சிருக்கேன். பாத்ரூம் டாய்லெட் அதுகள் பாத்ரூம் இல்ல, டாய்லெட் இல்ல, ஒன்றுமே இல்ல. இருந்து எனக்கு பாவிக்கலாம், டாய்லெட் இருக்கு பாவிக்கலாம். பொய்யண்டா போய் பாருங்க, அந்த இருக்கு டாய்லெட் பாவிக்கலாம்னா அந்த நேரத்துல கட்டினாலே நிரம்பி அப்படி பாவிக்கலாம். தண்ணி லீக் ஆகுது கிச்சன் பக்கத்துல. அந்த கிச்சனுக்கு சமைக்கிறதுக்கு வசதி இல்லை எனக்கு. அந்த தண்ணி இப்ப அங்க இருந்து எடுத்து வரணும். அந்த கிச்சனுக்குள்ள பைப் பண்றதெல்லாம் இல்ல. அந்த நீளம் கொஞ்சம் பாவி இப்படி இருக்கு. அந்த அடுப்பு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இப்ப இவர் போன இடத்து கத்தின வரணும் எனக்கிட்ட. அப்ப கதைச்சு தருந்தேன், அதுதான் கவலையா இருக்கு எனக்கு. அவர் சொன்னாரு அப்படி சம்பளம் கேட்க கொண்டு விட்டவனுக்கு அப்படி என்ன நடந்தனா போட்டியில அப்ப வரலாம் சொன்னாரு. இல்ல இப்ப நீங்க இங்க இருந்து அனுப்புற, நீங்க இவரை வேலைக்கு எடுத்து விட்டவர் ஒரு அண்ணன், அந்த சம்பளத்தை அவர் வாங்கி எடுத்துட்டாரா? 6 மாசம் ஒரு நாளும் கூட போய் பார்க்கல. பிப்ளிக்காரனு பண்ணி பிப்ளிக்காரனுக்கு வித்திருந்தான். அவன் ஒழுங்கா சொல்லி எடுத்துக்கலாம், அவன்கிட்ட கஷ்டப்படும் சொல்லித்தான் நான் போனேன். அவன்கிட்ட கொடுத்தேன் காசு, இல்லாட்டி நான் வட்டிக்கு வாங்கிக்க மாட்டேன்டா. வட்டிக்காரன் என்னைய உருவானே இல்ல. இப்ப வட்டிக்கு வாங்கணும்டாக்கா இப்ப வள உறுதியை வச்சா இல்ல வள உறுதியை கொடுத்து விட்டா வாங்கினாங்க. இப்ப அவங்க தந்த உண்மை என்னப்பா எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியாதானே இப்படி கொண்டு விழுத்தாடுவானு. ஒவ்வொரு மாசம் நம்பிக்கை தந்திருக்காங்க தந்தவங்க. இப்ப நான் என்ன சொல்லலாதானே அவங்க உதவி செய்வாங்க. நான் வெறும் நம்பித்தானே என்ன போக்காட்டேன், இல்லாட்டி நான் போக்காட்டிக்க மாட்டேன். எனக்கு வெளிநாடு போறதுக்கு விருப்பம் பாருக்கா, புள்ளி விட்டு போக மாட்டேன்டா. சரி இப்ப பிள்ளைகள்கிட்ட கழிச்சு பாப்போம். வாங்க தங்கச்சி வாங்க கேப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. பேர் என்ன தங்கச்சி? விதுர்சனாவா? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? அலைமகள் ஸ்கூல். எத்தனையாம் ஆண்டு? 5. ஸ்காலர்ஷிப் எழுதிட்டீங்க? இப்போ ஸ்கூல் லீவ் என்ன? கொப்பி புத்தகம்லாம் இருக்குதா? இப்போ அடுத்த 1ஆம் மாதம் 6ஆம் ஆண்டு, இப்போ அதுக்கு புத்தகம் கொப்பி எல்லாம் இருக்குதா? இல்லைண்ணா. ஷூ இருக்குதா? இல்லை. உங்களுக்கு எத்தனை தம்பிமார்? 2. 2 தம்பிமார். சரி சரி. அப்பா அங்கே வெளிநாடாண்ணே கைக்கிறவரா? பிள்ளையோட எடுத்து கேட்பாரா? என்ன சொல்லுவார் எடுத்து? அப்பா கடன் கஷ்டமா, சாப்பாடு இல்லையா, காசி வட்டாரம் கொடுக்குறாங்க சொல்றவரேண்ணா கத்துறவரேண்ணா. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அப்பாட்ட? நீங்க வாங்க பண்ணாலும் வாரத்துக்கு காசு இல்ல சொல்றவரேண்ணா. கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றாரு. ரைட். அப்ப இவ்வளவு நாளும் அப்பா வெளிநாடு போயிட்டாரு. அப்ப 6 மாசமா காசு அனுப்பல தானே. இப்ப சாப்பாட்டுக்கு எல்லாமே என்ன செய்யற நீங்க? பெரியம்மா எங்களுக்கு எல்லாம் தாரம். பெரியம்மாண்ணா பக்கத்துல பெரியம்மா தார வடிவா அங்க இருக்கிற நீங்க எல்லாரும் நித்திர கொள்றது எல்லாமே அங்கதான். இப்ப அம்மா எங்களை கூப்பிட்டு காய்ச்சிருக்காதானே. அப்ப என்ன மாதிரி நிலைமைன்னு சொல்லி விளங்கி இருக்குது. விளங்குற நீங்க இந்த பிள்ளை காய்க்கிறதையும் பாருங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையோட மனசுல இருக்கிற வேதனையை சொல்லுது. அந்த அக்காவும் அவட மனசுல இருக்கிற வேதனையை சொல்றதுக்காக எங்களை நிறைய தடவை கால் பண்ணி கூப்பிட்டு இருந்தா. அப்ப நான் சொன்னேன் இப்படி ஒரு கடிதம் எடுங்க என்று சொல்ல உடனே நான் நேற்று சொன்னான். இன்றைக்கு உடனே அந்த கடிதத்தை எடுத்து எனக்கு காலையில போட்டிருந்தா. இப்படி என்ன இந்த கடிதம் எடுத்துட்டு எனக்கு கொடுக்க வந்து கட்டாயம் இந்த உதவியை செஞ்சுதாங்க. எங்களோட வீட்டை நான் சமைச்சு இவ்வளவு நாள் எங்களோட அக்கா தானே பார்க்குறேன், பார்க்குறத பார்க்கலன்னு சொல்லலை. மற்றாக்களமாய் பொய் சொல்லி உதவியை பெறணுமென்று நினைக்கல. இப்போ நிறைய பேர் பொய் சொல்லி நிறைய உதவி பெறுறாங்க. அப்படின்றதுக்கு இல்லை, நாங்கள் நல்லா விசாரிச்சு தான் வந்திருக்கோம். அவ சொல்கிறாவும் அவர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது உண்மை, கடன் வாங்கி அனுப்புறது உண்மை. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்காரு. அப்போ அதுக்கு உதவுங்க. என்னென்னு சொன்னால் இப்போ அவைக்கு அங்கே யாரையும் தெரியலை. இப்போ மற்றது வந்து அது மட்டும் என்ன செய்யறன்னு கூட தெரியாமல் இருக்குது. அப்போ அந்த கட்டத்தில் அவள் வந்து எங்கள் மூலமாக ஒரு உதவியை தேடி இருக்காவோ பார்ப்போம். கட்டாயம் இதை பார்க்குற உறவுகள் துபாய் நாட்டில் இருந்தாலும் கொஞ்சம் பெரிய உதவியாக இருக்கும். கால் பண்ணி பேசுங்க. அந்த அண்ணோட நம்பரை நான் வாங்கி எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த நம்பரை இதில் போடுவேன், நீங்கள் எடுத்து கதைங்க. நான் அந்த நம்பரை உங்களுக்கு தாரேன். அவருக்கு ஒரு வேலையை எடுத்து கொடுங்க. கொஞ்சம் நாளைக்கு உழைச்சி அந்த வள உறுதியாவது மீட்கட்டும். அது பொம்பளை பிள்ளை இருக்குது, 2 பொடிய மாதிரி இருக்காங்க படிக்கிற பிள்ளைகள்.
இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க நீங்களும் கட்டாயம் எங்களுக்கு கால் பண்ணி கதைங்க. அவங்களுக்கு புத்தகம் சாமான் கொப்பி சாமான் அதையெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அவங்கள அவங்களோட மனசை தளர விடாமல் கொஞ்ச நாளைக்கு வச்சு கொள்றதுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் பார்க்குற உறவுகள் உதவி செய்யுங்க. அதைத்தான் அந்த அக்கா எங்களை கூப்பிட்டு கேட்டுருக்குறா. என்னென்னு சொன்னாக்கா, இப்போ நாங்கள் இதில் வீடியோ எடுத்து போடுவோம். வீடியோ எடுத்து போடக்குள்ளக்கா இதை பார்த்துட்டு யாரும் உதவிகள் செய்கிறோம்னு சொல்கிற பட்சத்தில் நாங்கள் செய்யலாம். உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோ அதுகள் பார்த்துருப்பீங்க. இப்போ எங்கட இதில் செய்கிறதில் தானே இப்போ உங்களோட பிரச்சனையை இதில் புரிஞ்சு கொள்கிறாக்கள் எங்களுக்கு எடுத்து பேசுவாங்க. பேசிட்டு சொல்லுவாங்க, இப்படி ஒரு பிள்ளை காய்ச்சது, அவைக்கு இப்படி உதவிகள் நாங்கள் செய்யப்படுறோம் முன்பார கட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு செய்யலாம். அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இப்படி நாங்கள் உங்களை வீடியோ எடுத்து இப்படி யூடியூப்ல போடுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? எனக்கு பிரச்சனை இல்லைண்ணா. நான் இதுவரையில ஒரு வீடியோக்கெல்லாம் போகல. நான் போய்க்க மாட்டேன். புருஷனா இருக்கு நல்ல நிலைமை இருந்தேன், நான் போய்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பாவிக்க கூட டொய்லெட் எல்லாம் இல்லை. என்னடா இப்ப நான் அடகெல்லாம் வாங்கி வச்சுக்கேன்னா, அப்ப அந்த அடகு எடுக்கிறாங்கெல்லாம் விடுறாங்கல்ல. இப்ப நான் ஒரு லோன் ஒன்று எடுத்தேன். நான் இந்த வட்டி காசத்தில் அக்கௌண்ட் பண்ணேன். அந்த லோன் கட்டணும். அந்த லோனு நான் 6 மாசம் சொன்னா பாருங்க, ஒரு ரூபா காசும் இல்லாம நான் இப்படி நடத்தினேன். பக்கத்துல இருக்கிற அக்கா பார்த்தனது ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு. அப்படி எனக்கு கூட காலில வருத்தம் 3 மாசம் நான் நடக்காம இருந்தேன். அப்ப அதுக்கு கூட அவங்க உதவி செய்யும். பெரிய காயம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு கூட காசு உதவி அவங்க செஞ்சவங்க எல்லாரும். என்னக்கு அது அலர்ஜிக்கு அப்படி என்னமா? இது அலர்ஜிக்கு இல்லைன்னா சும்மா இருந்தாப்புல இப்படி வந்தது வேற. அதுக்கு கூட எனக்கிட்ட ஹாஸ்பிட்டல் போறதுக்கு காசு இல்லாம இருந்தது. அப்ப 2 அடகு வண்டி வச்சேன். 2 அடகு வண்டி தான் வச்சேன். நான் ஒரு அடகு 80,000 ரூபாய்க்கு, இன்னொரு அடகு 60,000 ரூபாய்க்கு. அவங்க என்னைய விடுறாங்கல்ல, அந்த அடகு எடுத்து கூட கொடுக்க மாட்டதுக்கு இல்லைன்னு சொல்லத்தான் தூக்குப்பட போனான். உண்மையை சொல்றேன், அப்படி தூக்குப்பட போட்டா இந்த புள்ள என்னைய விடல. அப்படி நீ செஞ்சிடாதம்மா, நீங்கள் அம்மால வளர்ந்த நீங்க என்னைய அப்படி ஆக்காதுன்னு சொன்னது இல்ல. நீங்க அப்படி தவறான முடிவு எடுக்க கூட. ஏன்னா இப்ப வளர்ந்து வர பிள்ளைகள் இப்ப புத்தி தெரிகிற வயசு அவங்களுக்கு எல்லாம். அப்ப அதுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கணுமே தவிர அவங்களோட மனசை அந்த அளவுக்கு கொண்டு போக கூடாது. நம்ம தைரியத்தை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. என்ன சொல்றோம், உங்களோட மனசுல இருக்கிற கஷ்டத்துக்கு நீங்க அப்படியான முடிவு எடுக்க போயிருக்கீங்க. அது தவறு முற்றிலும். அதைத்தான் நான் இதுல சொல்ற விஷயம். இன்னொன்று என்னன்னு சொன்னா, எல்லாருமே நிறைய இளம் பிள்ளைகளா இருக்கட்டும், இப்படி கஷ்டத்தால திடீரென்று தவறான முடிவுகள் எடுக்க போறீங்க. அப்படி தவறான முடிவு எடுக்கிறதால உங்களை சுற்றி இருக்கிற நிறைய சொந்தங்களும் பாதிக்கப்படும் என்றதை உணர்ந்து செயற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இனி அப்படி செய்யாதீங்கக்கா. மற்றது பிள்ளைகள் வளர்ந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளாக இருக்காங்க. அண்ணனும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாருன்னு சொன்னால், இப்போ அவரும் கொஞ்சம் முளைச்சிட்டு கொஞ்சம் செஞ்சு விட்டு வந்தாருன்னு சொன்னால், இப்போ பிள்ளையும் பெரியாள் அவையும் பொடியனல் இருக்காங்க, கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டம்ன்றது இருக்காது. இப்போ நாங்கள் இதில் பதிவு செஞ்சுருக்கோம் தானே, ஏதாவது உங்களுக்கு உதவி கிடைக்கிற பட்சத்துல கட்டாயம் நாங்க கொண்டு தருவோம். அவர் இன்னும் இனி வேலை செஞ்ச கைதான் இந்த இயக்கத்துல 10 வருஷம் இருந்தனால இந்த கை அவருக்கு அப்படித்தான் இருக்கணும். அவருக்கு நீ உழைச்சி நம்மளை நல்லா இருக்கணும். நீ அவரு அப்படித்தான் வருத்தம் தான் சொல்றாரு. வருத்தம் தான். இங்க இருந்து அண்ணா அழைச்சிக்கான வேலை செஞ்சா அப்படி வருத்தம் வந்தது. திரும்பி அங்க போய் அப்படி வந்தது. அப்படி வருத்தத்தோட வேலை செஞ்சோட சம்பளம் கொடுக்க அடிப்பேன். உங்களுக்கு சம்பளம் தராட்டியும் கூட மனசு எப்படி பாடுபடும். இப்ப கூட அந்த அக்காக்கு அனுப்பாடின்னு யோசிப்பீங்க. என்ன இப்ப ஒரு தனியாக்கள்னு சொன்னா பரவாயில்ல, தனியாளன்னு சொன்னாலும் அந்த சாப்பிடறது காசு இருந்தா தான் ஊரே மதிக்கும் நம்மள. அப்படி இல்லாட்டி கேவலமா தான் நினைக்கிறாங்க ஆட்கள். யாருன்னு பக்கத்துல எல்லாம் இப்ப இது தெரிஞ்சாண்ணா, இப்ப தெரியட்டும் பரவாயில்ல, நான் தெரியணுன்றதுக்காக உங்களை கூப்பிட்டேன். நான் தெரிஞ்சாலும் இப்ப பக்கத்துல கூட ஒரு உதவி கேட்டா கூட இவைக்கு என்ன ஒரு உதவி செய்யறேன் அப்படி கேக்குறாங்க. இப்ப பக்கத்துல எல்லாம் உதவி கேட்க நிலைமை இல்ல எனக்கு. எல்லாரும் நினைப்பாங்க என்ன வெளிநாடு. நாங்க ஒருத்தருக்கும் தெரியா இதுவரை இல்லைன்னா. இப்ப எல்லாருக்கும் தெரியட்டும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சா பரவாயில்ல. நான் சகோதரன் நல்லா பார்த்தது. ஆனா அவற்றாக்கள் இதுவரை இல்லை, எனக்கு 1 ரூபா காசு கூட என்ன கிட்ட தர இல்லைன்னா. ஆனா எங்களோட சகோதரன் நல்லா என்னைய பார்த்தது. ஒரு தம்பி எனக்காக உயிரையும் கொடுப்பான். ஆனா அவன்கிட்ட நான் திரும்பி திரும்பி கேட்க அவன் தானே நான் இப்ப போன மாசம் ஒரு சிலவுக்கு காசு இல்லைன்னா அப்படி 10,000 ரூபாய் அனுப்பினவன். இப்ப இந்த பிள்ளைகளுக்கு ஆத்தியலுக்கு கூட உடுப்பு கேட்கறாங்க. அப்ப நான் என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்களேன். என்னால ஒன்றும் செய்யல, சின்னாக்கள் தனி அவங்க. அப்ப எனக்கு ஒன்றும் செய்யல. நான் அதை நான் கூப்பிட்டேன். நான் யாருக்கும் எல்லாருக்கும் பயந்து வாழ்ந்த காலம் போயிட்டேன்னா. நம்மள உண்மையை சொல்லி வாழ்ந்த ஒருத்தருக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நான் விட்டுப்பட்டு இந்த பிள்ளைகளுக்கு எனக்கு என்ன முடிவு நடந்தேன்னு சொன்ன அந்த பிள்ளை சொல்லி கத்த கூட நான் எடுத்தேன் நான் முடிவு. அப்படின்னு நான் செஞ்சேன். அந்த பிள்ளைகளை யாரு பாக்குற ஒரு தாய் இருந்து பாக்குற மாதிரி இல்லதானே. அதனால அடுத்து நான் உங்களை கூப்பிட்டேன். நிறைய எத்தனை உங்களுக்கு கால் பண்ணது, உங்களோட நம்பர் எடுத்து அதுக்காகத்தான். பொய் சொல்லி எல்லாம் நான் இது செய்யணும் அவசியம் இல்லடா. நான் என்னையே கை விட்டுறேன். அதங்க இந்த டிக்டாக் எடுக்கிற உதவி எனக்கு எப்போதும் விரிக்கணும். நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க இந்த யூடியூப் சேனல் வீடியோ எடுக்கிறத. அதை நாங்கள் இப்போ தவிர்க்கிறதுக்காக தான் ஜிஎஸ் மூலம் கடிதம் ஒன்று உறுதிப்படுத்தி வேணும் என்றதை நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கோம். அதை உறுதிப்படுத்தி தர பட்சத்தில் தான் நாங்கள் வீடியோ எடுப்போம். அப்போ அது மிஸ்யூஸ் பண்ணப்படாது என்றது எங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு விஷயமா இருக்கும்.
இப்போ விளங்கியிருக்கும் அக்காவோட பிரச்சனை. அக்கா அந்தளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறா அவட பிரச்சனையை, அவரோட பிரச்சனை, அவட பிரச்சனை, இப்போ வீட்டு பிரச்சனையெல்லாம் சொல்லியிருக்கிறா. இவ்வளோ பிரச்சனையை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த அக்காவுக்கு உதவி செய்யணும்னு விரும்புகிற நீங்கள் இதில் நம்பர் போட்டிருக்கிறோம், அந்த நம்பருக்கு எடுத்து பேசலாம். பேசி அவைக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிற பட்சத்தில் அந்த உதவியை நம்ம செய்வோம். அடுத்த கட்டமாக வந்து இதில் கொஞ்சம் உலருணவு பொருட்கள் இருக்குது. ஒரு 10 கிலோ அரிசி, சீனி, பருப்பு, சோயா மீன், கருவாடு, இப்படி கொஞ்சம் சாமான் இருக்குது. ஒரு கிழமைக்கு காணுமான பொருட்கள் இருக்குது. இது வந்து கனடாவில் வசிக்கிற சாரதா ஆண்டி வந்து பணம் போட்டிருந்தாங்க. அந்த பணத்தில் நாங்கள் வந்து இப்போ கொஞ்ச நாள் விட்டுருந்தோம். நாங்கள் எங்களோட யூடியூப் சேனல் செய்கிற வீடியோக்களை கொஞ்சம் அதனாடி ஏற்கனவே செஞ்ச வீடியோக்கெல்லாம் போக்குள்ள பொதிகள் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்குள்ள 2-3 பேர் எங்களுக்கு பொதி கொடுக்குறதுக்கு காசு அனுப்பியிருந்தேன். நீங்கள் இது வந்து சாரதா ஆண்டி அனுப்பியிருந்த காசில் இருந்த காசு. அதில் ஒரு 5000 ரூபாய் எடுத்து இந்த அக்காவுக்கு வந்து செய்யக்குள்ள ஏதாவது கொடுக்கணும் என்றதுக்காக பொதியை செட் பண்ணி வந்திருக்கிறோம். அந்த வகையில் சாரதா ஆண்டிக்கு தேங்க்யூ. என்னடா சாரதா ஆண்டி, உங்கள்கிட்ட கேட்காம இதை செஞ்சுருக்கிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீங்க என்று போட்டு தான் நான் அதுக்கு 5000 ரூபாய்க்கும் எடுத்து இந்த பொருட்களை வாங்கி கொண்டு இந்த அக்காவுக்கு கொடுக்குறேன். இந்த பொருட்களை வழங்கின சாரதா ஆண்டிக்கு ரொம்ப 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 நன்றி. அக்கா, அந்த ஆண்டிக்கு அதை சொல்ல விரும்புறீங்களா? அந்த அக்கா செஞ்சதுக்கு நான் நன்றி சொல்றேன். அந்த அக்கா இப்படி எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்றேன் அக்கா. அடுத்தது வந்து எங்கள் டிலாவை காணலன்னு எல்லாரும் யோசிப்பீங்க. இன்றைக்கு வீடியோ செய்வோம்னு விளைக்கிறதுக்குள்ள ஆளுக்கு மதியம் இருந்து சரியான தலையிடி, அதனாடி வீடியோ செய்ய வரல. அப்போ நான் தாண்டக்கண்டு வெளிக்கெடுத்து வந்து நான் வீடியோ செய்கிறதுக்கு ஒரு வீடியோவிலையும் மாறி மாறி நாங்கள் 2 பேருமே இனிமேல் வருவோம். இது ஒரு நல்ல காணொலியாக வருமென்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருக்குமென்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ஜே டிலான்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். இதை நாங்கள் செஞ்சு தருவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ நிறைய இடத்துலக்கா இப்போ யூடியூப் காராக்களை வந்து போய் சொல்லி நிறைய இதுகள் நடக்குது, பார்ப்பீங்க. இல்லை நிறைய இதுகள் நடக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க.